இப்போ கிரிக்கெட் பிளேயர் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் சிஎம் சார் அண்ட் டெபுட்டி சிஎம் சார் உதய் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் எ கிரேட் பிளஷர். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர் தான். நான் இவர் கூட மலேசியாவில் ஆடி இருக்கேன். ஸோ ஆடும்போது தான் தெரிஞ்ச அவர் பயங்கர வெறி ஆடினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவரோட ஃபிட்னஸ் லெவலும் அவர் ஆடின விதம் வேற லெவலில் இருந்தது. முடிஞ்சா நீங்க அந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்க. பட் ரியலி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி. இவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ் வீரராக இங்கே இருக்கிறீங்க. அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டோட, அவ்வளோ சப்போர்ட்டோட, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட. ஒரு சின்ன விஷயம் தான். நான் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆனேன். இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னால் 1 வீக் மேலே அங்கே இருக்க முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் 3 வேளை நல்லா நான்வெஜ் சாப்பாடு எல்லாமே மிஸ் பண்ணுறதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். அவர் சொன்ன மாதிரி இப்போ ஏசியாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்து. பட் தேங்க்ஸ் டு உதய் பிரதர், யூ ஹவ் இன்னஃப் ஃபெசிலிட்டிஸ் நவ். அண்ட் கண்டிப்பாக அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஏசியும் வந்துடும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிகவர் பண்ணி அடுத்த வாட்டி இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். திஸ் நோ டவுட் இன் இட். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் பவருக்கு வந்த உடனே நான் கேட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பிரதர், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கீங்க, இனிமேல் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ என்னோட இன்புட்ஸ் எல்லாம் நான் தருவேன்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இட்ஸ் நாட் உங்களை மாதிரி டெடிக்கேட்டடா, டிசிப்ளினா, சாக்ரிஃபைஸோட, ஹார்ட் ஒர்க்கோட ஒரு லைஃப் லீட் பண்ணுறது நாட் ஈஸி. ஐ ஹவ் பீன் டூயிங் தட் ஃபார் லாஸ்ட் 40 years. So அதனால I know the pain, I know your sacrifice, everything you have, and you have Uday brother is supporting you. ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரிவார்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்ட் டைமில் வராது. இப்போல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா யூ நீட் தட் மணி, யூ நீட் தட் என்கரேஜ்மெண்ட், யூ நீட் தட் ரிவார்ட் டு எக்ஸல் யுவர் செல்ஃப். அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்குது. ஸோ யூ ஆர் டெஃபினெட்லி கெட்டிங் இட். And in future also உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்துட்டு இருக்கும். You can perform better.